இரண்டாவது ஃபிஸ்கோ. ஃபிஸ்குனா பாவம். அரபியில் ஃபிஸ்கு என்ற வார்த்தை வெளியேறுதல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஃபிஸ்குனா வெளியேறுதல் அப்படிங்கிற அர்த்தம் மொழி ரீதியாக. ஷரியத்துடைய பார்வையில் ஃபிஸ்குனா அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுவதை விட்டு ஒருத்தர் வெளியேறது, அதான் பாவம் செய்கிறாரு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார். மாறு செய்வது மாசியத்துன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஃபிஸ்குங்கிறது வெளியேறாரு. எப்படின்னா அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியதிலிருந்து அவர் வெளியேறார். எனவே தான் காஃபிருக்கு ஃபாசிக் என்று சொல்லப்படும். ஏன்னா அவர் அல்லாஹ்வுக்கு முழுக்க கீழ்ப்படுறது வெளியேறாரு. இதில் குஃப்ரு ஷிர்கின் மூலமாக வெளியேறாரு. அதனால தான் காஃபிரை ஃபாசிக் என்று சொல்லப்படும். சில விஷயங்களில் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாத நிலையையும் குறிக்கும். காஃபிர் மொத்தமாக ஃபிஸ்கில் இருக்கார். சில முஸ்லீமாக இருக்கிறவர்கிட்ட ஃபிஸ்கு சில விஷயங்களில் அவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாமல் அவர் ஃபிஸ்கில் இருக்காருன்னு அர்த்தம். அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியதிலிருந்து வெளியேறார். அதுதான் அது அர்த்தம். இதன் காரணமாக பெரும்பாவம் செய்யக்கூடிய முஃமினுக்கு ஃபாசிக் என்று சொல்லப்படுது. ஒரு முஸ்லீம் பெரும்பாவம் செய்கிறார்னா அவரை ஃபாசிக் என்று சொல்லப்படும். ஏன்னா அவர்கிட்ட ஃபிஸ்க் வந்துருச்சுங்கிறது. அவர் முஸ்லீம் தான், ஆனால் பெரும்பாவம் செய்ததுனால அவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதிலிருந்து அந்த கட்டத்தில் வெளியேறி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஃபிஸ்க்கும் ரெண்டு வகை. எப்படி ஜாகிலியத் இருக்குதோ பொதுவானதாகும், சில நபர்கள் சில நாடுகள் இப்படி ஜாகிலியத்திற்கு குறிப்பாக சொல்கிறப்படுதோ அதுபோல் இங்கே ஃபிஸ்க்லேயும் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று இஸ்லாமை வெளியேற்றுகின்ற ஃபிஸ்க். இது முழுக்க ஒருத்தன் இந்த ஃபிஸ்கின் காரணமாக பாவத்தின் காரணம் முழுக்க இஸ்லாமில் வெளியேறிய காஃபிர் ஆயிடுவான். அதுதான் குஃபுர். ஃபிஸ்குங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கிறது? குஃபுர், இஸ்லாமை வெளியேற்றக்கூடிய குஃபுர், பெரிய குஃபுர். இந்த அடிப்படையில் காஃபிருக்கு ஃபாசிக் என்று சொல்லப்படுது. ஏன் காஃபிரை ஃபாசிக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர் இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடிய குஃபுரில் இருக்கார், அவர் ஒரு ஃபாசிக். இப்லீஸை பற்றி கூறும்போது அல்லாஹ் சொல்கிறா பாருங்க, ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பி, அவன் தன்னுடைய ரப்புடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டான், ஃபிஸ்கு செய்து விட்டான், அவன் குஃப்ரு செய்துட்டான். ஏன்னா அவன் செய்த குஃப்ரு அல்லாஹ்வுடைய கட்டளை மறுக்கிறது. சூரா அல் கஹ்ஃப் 18வது சூராவுடைய 50வது ஆயத். இந்த இடத்தில் அவனிருந்து ஏற்பட்ட ஃபிஸ்க் குஃப்ருடன் தொடர்புபட்டது என்பது இங்கே குறிப்பிடப்படுது. இப்லீஸுடைய ஃபிஸ்க் எப்படிப்பட்டது? குஃப்ரு உள்ளது, அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் மறுத்தான். அல்லாஹ் இன்னும் சொல்ல வஅம்மல்லதீன ஃபஸகு ஃபமஅவஹுமுன் நார், மேலும் ஃபிஸ்க் செய்கிறார்களே அத்தகையோர் தங்குமிடம் நரக நெருப்பு தான் என்று குர்ஆனில் 32வது சூராவுடைய 20வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுவர் காஃபிர்கள் தான் என்பதை வசனத்தின் அடுத்த பகுதி மறுபகுதி உணர்த்துது. பாருங்க அந்த ஆயத்துடைய மறுபகுதி, குல்லம அராது ஐ யஹ்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா வகீல லஹும் தூகு அதாபன் நாரில்லதி குன்தும் பிஹி துகذிபூன், அதிலிருந்து அவர்கள் வெளியேற நாடும் போதெல்லாம் அதிலேயே மீட்கப்படுவார்கள், அதாவது நரக நெருப்பிலேயே. நீங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்ததின் காரணமாக நரக நெருப்பின் சுவையை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். காஃபிர்களுக்கு இந்த தண்டனை. அவை ஃபிஸ்கில் இந்த முதல் வகை என்ன? குஃப்ரை பற்றியது. இதன் மூலமாக ஒருவன் காஃபிராக ஆயிடுவான், இஸ்லாம் விட்டு வெளியேற்றக்கூடிய ஃபிஸ்க். அதனால தான் காஃபிர்களை நாம் அவங்க ஃபாசிக்குன்னு சொல்கிறோம், ஏன்னா ஃபிஸ்க் உள்ளவன் தான் ஃபாசிக். இரண்டாவது வகை என்னன்னு கேட்டால் முஸ்லீம்களின் பாவிகளுக்கும் ஃபாசிக்குன்னு சொல்லப்படும். ஒருத்தர் முஸ்லீம் தான், காஃபிர் இல்லை, ஆனாலும் அவரை ஃபாசிக் என்று சொல்லப்படும். ஆனால் அவனுடைய பாவச் செயல் அவனை இஸ்லாமை விட்டு வெளியேற்றி விடுவதில்லை. இந்த ஃபிஸ்க் எப்படிப்பட்டதுன்னா இஸ்லாமை வெளியேற்றக்கூடியதில்லை. சில பாவங்கள் செய்வார், ஒருத்தர் திருடி இருக்கான், கொலை செய்திருக்கிறான், இப்படிலாம் செய்திருக்கான், ஆனால் அதுக்காக காஃபின்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அதெல்லாம் இஸ்லாமை வெளியேற்றக்கூடிய குஃப்ரில் வராது. பாருங்க அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாதி ثم لم يأتوا بأربعة شهداء فاجلدوهم 80 جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون. எவர்கள் பத்தினி கற்புள்ள பெண்களை அவதூறு சொல்லி பிறகு 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ நீங்கள் அவர்களுக்கு 80 சாட்டையடி கசையடி கொடுங்கள். அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள, இனிமேல் அவங்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்கிறது, சாட்சியும் கொண்டு வராமல் இருக்குது, அவங்களுக்கு கசையடி 80 கசையடி சாட்டையடி. அதுக்கு பிறகு அவங்களுடைய ஷஹாதா எதுக்கு சாட்சியத்தை ஏற்றுக்க மாட்டோம். அவர்கள் தான் ஃபாசிக்குகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல முஸ்லீம்கள் தான் அல்லாஹ் அவங்கள ஃபாசிக்குன்னு சொல்கிறான்.
முஸ்லீமாக இருந்துக்கிட்டே ஒருத்தர் இந்த மாதிரி செய்கிறது. 24வது சூராவுடைய 4வது ஆயத்து. ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். எவரேனும் இஹ்ராம் அணிந்த நிலையில் ஹஜ்ஜை தம் மீது கடமையாக்கி கொண்டால் ஹஜ்ஜின் காலத்தில் அவர் எப்படி இருக்கக்கூடாது? தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது, கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாது, சச்சரவு ஆகியவை செய்யக்கூடாது. சூரா பக்கரா 2வது சூரா 197வது ஆயத். அப்போ இந்த இடத்துல ஃபுசூக் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது. இது இறை நிராகரிப்பு குஃப்ர் அல்லாத பாவங்களை தான் குறிக்கும். ஏன்னா அவர் முஸ்லீம் ஹஜ்ஜும் செய்கிறாரு, ஆனால் சில பாவங்கள் ஏற்படலாம். அந்த ஃபுசூக்கை விட்டு அவர் விலகி இருக்கணும். இது பொதுவான பாவங்களை குறிக்கும், குஃப்ரை குறிக்காது என்பதில் உலமாக்கள் தெளிவாக ஒரே கருத்தில் இருக்கிறாங்க. இது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா கிதாபுல் ஈமானில் குறிப்பிட்றத ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா இங்கே குறிப்பிட்றாங்க. அப்போ ஃபிஸ்குலையும் 2 வகையான ஃபிஸ்க் இருக்குது. ஒன்று இஸ்லாமை வெளியேற்றக்கூடிய காஃபியருடைய ஃபிஸ்க், அதனால தான் அவங்கள ஃபாசிக்குன்னு சொல்லுவோம். இன்னும் முஸ்லீம் தான் சில பாவங்கள் காரணமாக, பெரும் பாவத்தை செய்வதன் காரணமாக, குஃப்ரு அல்லாத பாவங்களை செய்வதன் காரணமாக ஃபிஸ்கை அடைந்தவர், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து வெளியேறியவர். அவர் ஃபாசிக்கு தான், ஆனால் காஃபிர் அல்ல. அப்படிங்கிற இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சு கொள்ளணும். எல்லாரும் ஒரே தரத்தில் வச்சு நம்ம பார்க்கக்கூடாது.